ஹாய், ஹலோ, வணக்கம், வந்திரம், நமஸ்தே, நமஸ்காரா. இந்தியாவுக்கும் நியூசிலாந்து நடக்க வேண்டிய மேட்ச்ல ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அருண், இந்த கிரவுண்டை பத்தி என்ன நினைக்கிற நீனு? இந்த கிரவுண்ட் அவ்வளோவா நம்ம இந்தியா வந்து ஒரே வென்யூல தான் ஆடுறோம். நம்ம செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்தாலும் இதே கிரவுண்டு தான் நம்மளுக்கு. அதனால அவ்வளோலாம் எதுவும் சேஞ்ச் எல்லாம் இல்லைண்ணா. ஆனால் பட் இங்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து 60% ஜெயிச்சிருக்காங்க. 60% ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க தான். இந்த கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஆவரேஜ் வந்து 215, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 189, ஹையஸ்ட் டோட்டல் 355 இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான். லோயஸ்ட் டோட்டல் 91 ஆல் அவுட் நமிபியா விசஸ் யுஏஇ. ஹையஸ்ட் டோட்டல் சேஸ் பண்ணது 287, 8 விக்கெட்ஸ் ஸ்ரீலங்கா விசஸ் பாகிஸ்தான். லோவஸ்ட் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணது 175 ஹாங்காங் விசஸ் யுஏஇ இந்த கிரவுண்ட்ல. பட் வந்து நியூசிலாந்து 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, இந்தியாவும் 2 மேட்ச் வின் பண்ணிருச்சு. அப்ப 2 பேருமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. அது தெரியும் நினைக்கிறேன் உனக்கு. கண்டிப்பா 2 டீமும் குவாலிஃபை தானா. அப்புறம் வந்து மறுநாள் வழக்கம் போல இந்தியாவும் நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்தியாவும் நடந்து 2 மேட்ச் வின் பண்ணிருச்சு. அதே டைம் நியூசிலாந்தும் 2 மேட்சையும் வின் பண்ணிருச்சு. 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் உள்ள போயிட்டாங்க, குவாலிஃபைட் ஆயிட்டாங்க 2 பேருமே. 2 டீம்ஸ் ஃபர்ஸ்ட். அத பத்தி என்ன நினைக்கிற? இது எதிர்பார்த்தது தானா ஐ திங்க். ஏன்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு கிளாஷ் நடக்கும். ஏன்னா வந்து இந்தியா டெஃபினட்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னா பாகிஸ்தான் நம்மளோட கொஞ்சம் ஹையர்டா இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற ரீசன்ட் சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் அவ்வளோ டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி நம்மளுக்கு இல்லைன்றதுனால பாகிஸ்தான் க்ளோஸ் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் நேற்று அஃபிஷியலாக கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. முந்தினத்து அஃபிஷியலாக கன்ஃபார்மும் ஆயிடுச்சு பாகிஸ்தான் வெளியே போகுதுன்றதுனால. மேபி இப்போ இந்தியா நியூசிலாந்து இது ஒரு லிட்டரலா ஒரு நாக் அவுட் கேம் தான், குவார்டர் ஃபைனல் கேம் தான் நமக்கு. ஏன்னா வந்து நியூசிலாந்து டீம் பத்தி தெரியும். நியூசிலாந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கு, இந்தியாவும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்குது. ஸோ வந்து 2 பேரும் நடக்கிற மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும்னு நான் நினைக்கிறேன். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? கண்டிப்பா டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா மேபி இந்த 2 டீம் குவாலிஃபை ஃபைனல் வர்றதுக்கும் ஹெவி சான்சஸ். ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு செம்ம இந்த பிச்சு வந்து நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட் கொடுக்குது. டெஃபினட்டா ஒரு இது இருக்கணும், ட்ரம் இருக்கணும். நம்ம சைட்ல விராட் கோலி ஃபார்ம் பண்ணிட்டாரு, 100 அடிச்சாரு. அதே டைம்ல சேம் டைம் நியூசிலாந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா அவரும் ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவரும் 100 அடிச்சிட்டாரு. ஸோ வந்து ரெண்டு டீம்லயும் டாம் லேத்தன் பேட்ஸ்மேன் இருக்காங்க. டாம் லேத்தன் இதுல பார்த்தா வச்சுக்கவேன், டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டாம் லத்தம், பிளிம்ஸ் 4 பேர் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. நியூசிலாந்து டீம்ல எடுத்துக்கிட்டா வச்சுக்கீங்களேன், ஓப்பனிங் டிவான் கான்வே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்ம், பிளிப்ஸ் நல்ல ஃபார்ம், டாம் லத்தம் அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ நியூசிலாந்து டீம் ரொம்ப நல்லா இருக்குது. அட் சேம் டைம் இந்தியாவில் பார்த்தா விராட் கோலி ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர், என் ஃபேவரட் பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் செம்ம ஃபார்ம், சுமன் கில்லு அவரும் ஃபார்ம், ஹிட்மேன் அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ வந்து இந்த ரெண்டு மேட்ச் நடக்கும்போது விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. அண்ட் லிட்டரலா இது ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் தான், அவ்வளவுதான். ஏன்னா இந்த 2 டீம் கிட்ட இருக்கிற சைடு மாதிரி வேற எந்த டீம் கிட்ட ஒரே ஒரு டீம் கிட்ட இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான். ஆஸ்திரேலியா கிட்ட பேசர்ஸ் கிடையாது, பட் அவங்க நல்லா ஆடுறாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மிச்சல் சாண்டர் விசஸ் விராட் கோலி இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாண்டர் ஸ்பின் பார்த்துருக்காங்க, வேற லெவலா போடாப்ல. விராட் கோலி பேட்டிங் சொல்ல ஆகணும். பட் நீங்க இன்னொன்னு யோசிச்சுக்கோங்கண்ணா, லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி அவ்வளோ அகேன்ஸ்டா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நல்லா இல்லை. பட் இந்த மேட்ச் மாறும் நினைக்கிறேன். இந்த மேட்ச் நல்லா மாறும் நினைக்கிறேன். விராட் கோலி எப்பயுமே வந்து ஒரே மாதிரி விளையாட மாட்டாப்ல. ஓகே, அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட்ல வந்து அடிக்க முடியாத ஷாட்லாம் இங்க அடிச்சாரு, டெஸ்ட்ல அவுட் ஆன ஷாட்லாம் இங்க அடிச்சு 4 பவுண்டரிக்கு தள்ளி இருக்காரு பால் எல்லாம். ஸோ வந்து இதுலயும் மாறும் நினைக்கிறேன். நானே ஒரு விராட் கோலி ஃபேன், அடிக்கணும் தான் நினைப்பேன். பட் இஸ் அ பேட் டைம் இருக்கு, அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். பட் ஓகே, கவர்டு, ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சொல்லவா வேணும். விராட் கோலிக்கு இதெல்லாம் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவர் பண்ணிட்டு போயிடுவாரு, எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2 மேட்ச்லயும் நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபார்ம்லாம் இருக்காரு. இந்த மேட்ச் நல்லா மீன்ஸ் இந்த சீசன் ஃபுல்லா நல்லா பண்ணிட்டா அவருக்கு தனியாக ஒரு பேர் இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு தனியாக ஒரு பேர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா.
பட் ஓகே. இதுவும் அதுவும் பார்த்தா அந்த டாப் பேட்டிங்க்கு வந்து 2மே ஈக்குவல். நீ உனக்கு நான் சலைச்சதில்ல, எனக்கு நீ சலைச்சதில்லன்ற மாரி. பேட்டிங் ஓகே. பவுலிங், ஸ்பின்னும் இதுவும் செம்ம அட்டாக், அதுவும் செம்ம அட்டாக். 2 ஸ்பின் அட்டாக்கும் ஒண்ணுமே பேசவே முடியாது. பட் அந்த 2 டீம்லயும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். இங்க ஷமி மட்டும் தான், அங்க மேட் ஹென்றி மட்டும் தான். பட் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான். பும்ரா இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு எனக்கு இன்னும். ஆனா நிஜமா பும்ரா இல்ல. அதுல இருந்து என்னால வெளிய வரவே முடியல. பும்ரா இருந்திருந்தா இந்நேரம் வந்து கொஞ்சம் தைரியம் உள்ள போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தைரியம் உள்ள போயிருக்கலாம். கண்டிப்பா டெஃபினட்டா தான். பும்ரா அவர் ஒரு கீனா. பும்ரா. ஐ திங்க் இந்தியா நெக்ஸ்ட் இங்கிலாந்து டூர் போகும்போது அவர் தான் கேப்டன் இந்தியாவுக்கு. சூப்பர். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த சீரியஸ்ல இல்லாத போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கும் ஒரு வருத்தம் தான். எனக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவுக்கே வருத்தமா தான் இருக்கு. இந்தியாவுக்கே வருத்தம். அவரெல்லாம் இல்ல ஒரு அது என்ன சொல்லுவாங்க? கீ எக்ஸ்பேக்டர் பிளேயர் அவரெல்லாம். அண்ட் ஐ திங்க் ஹர்ஷித் ராணாக்கு இது ரியல் டெஸ்ட்னா. ஆமா. ராணா கொடுத்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணா அவர் வந்து அடுத்த சீரிஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். பட் அவர் ராணா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. மேக்ஸிமம் அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் பிளஸ் மேட் இன் ஓவர்னா லாஸ்ட் ஓவர். அதான் அவரால் முடிஞ்சது அவரு பட்டே தான் இருக்காரு. அவர் வந்து குறை சொல்ல முடியாது. பட் வந்து ஹர்ஷித் ராணா பும்ராவா என்ன என்கிட்ட கேட்டாங்க நான் பும்ரா சொல்லுவேன். உலகமே பும்ரா தான் சொல்லுவேன். பும்ராக்கு அகேன்ஸ்டா யாருமே கிடையாது. அது அவர் ஒரு எக்ஸ்பெக்டர். அவர் தனி அது என்ன சொல்றது, விராட் கோலி சொன்னாரு உலக பொக்கிஷங்கள்ல இவரும் ஒருத்தருன்ற மாதிரி தான் பும்ரா. பும்ரா ஒரு எக்ஸ்பெக்டர். அவரெல்லாம் யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேணாம். அண்ட் ஒரு செம கேம் தான். ஹை இன்டென்சிட்டி கேம் அது. கோலி விசஸ் அந்த மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சாண்ட்னர் தான். இது ஒரு ரியல் டெஸ்ட் விராட் கோலிக்கு டெஃபினட்டா. அவர் அந்த ஸ்பின்னை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போறாரு, அதுவும் மிடில் ஓவர்ஸ்ல தான் அவங்க வருவாங்க, இவரும் போவாரு. அதனால ரியல் டெஸ்ட். அண்ட் டாஸை வின் பண்ணா ஐ திங்க் எல்லாருமே போல் தான் பண்ணுவோம். ஆமா கண்டிப்பா. யாரு வந்து சேஸ் பண்றோம் சாரி பேட் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டெஃபினட்டா அதை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேட்டிங் யூனிட் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலே அந்த கிரவுண்ட்ல நம்ம வந்து பவுல் தான் பண்ணணும். ஸ்கோரை பார்த்து நம்ம சேஸ் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும். அண்ட் ஐ திங்க் இந்தியா கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இவளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்த வந்துட்டா இந்த டார்க் பிளாக் கார்ஸ் ஏதோ ஒரு பண்ணுவாங்களோ ஒரு பயம் இருக்குது. உங்களுக்கு என்னன்னா இருக்குது? கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்களும் நல்ல பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. இந்தியா எவ்வளவு ஃபார்ம்ல இருக்கும் அதே டைம் தான் அதே ஈக்குவலா தான் அவங்களும் ஃபார்ம்ல இருக்காங்க. சோ இந்த மேட்ச் வந்து யாரு வந்து 2 பேரும் பெஸ்டா கொடுக்குறாங்க அவங்க தான் வின் பண்ண போறாங்க. அது இந்தியானாலும் சரி, நியூசிலாந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு இது இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்தியா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு யாரையோ மிஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். யாரையோ ஒருத்தர் வெளியே உட்கார வைக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து ஹாப்பியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி இப்ப கூட்டு வரக்கூடாதுண்ணா. செமி ஃபைனல்ஸ் கூட்டு வந்துடணும். இங்கிலாந்து வருவாங்க. இங்கிலாந்து வந்தாவே வருண் சக்கரவர்த்தியை பார்த்தாவே விட்டுருவாங்க பேட்டை. அதனால நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கலாம். பட் பார்க்கலாம். அந்த குரூப் பி ரொம்ப மோசமா இருக்குதுண்ணா. யார் வருவாங்க யார் போவாங்க. இன்னைக்கு வேற நல்ல மேட்சஸ் எல்லாம் இருக்குது. போயிட்டு பார்த்தா தான் தெரியும் யார் போவா யார் வருவான்ட்டு. பட் ஓகே ஆல் த பெஸ்ட். நம்ம டீம் இந்தியாவுக்கு மெயினா நீங்க போய் கப் எடுத்துறது குத்துருக்குப்பா டீம் இந்தியாவுக்கு. வேற எதுவும் வேலை படத்துக்கு அவங்க எப்படி போனா நம்மளுக்கு என்ன பாக்குது. அண்ட் ஐ திங்க் யார் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மேட்ச்ல இந்தியா நியூசிலாந்துல? இந்தியா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி பண்ணாரு. இந்த ரோஹித் சர்மா பண்ணுவா நான் நினைக்கிறேன். அந்த ஸ்ரேயஸ் ஐயர் வழக்கம் போல அவர் சிங்கிள் விக்கெட் பண்ணி கொடுப்பாரு. அது வந்து பேச்சு மாறையே மாறாது. ஸ்ரேயஸ் ஐயர் எப்பயுமே இருப்பாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரியல் டெஸ்ட்னா நீங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின் டீம் ஆட போறீங்க. உங்களை நம்பர் 4 ஸ்லாட்ல வைக்கிறதே அதுக்கு தான். நீங்க ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அதுக்காக தான் உங்களை எட்டுன்னு வந்திருக்கிறது. ஸ்ரேயஸ் ஐயருக்கு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல எதனா கோட் அவுட் ஸ்ரேயஸ் ஐயர் நிச்சயமா கொஞ்சம் கஷ்டம். ஆனா பட் ஸ்ரேயஸ் ஐயர் அதை விட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இறங்கி மிச்சல் சாண்டருக்கு 2 ஓர லெஃப்ட் ரைட் 2 காப்ஸ் ஆட்டா போதும். மிச்சல் சாண்டர் வேரியேஷனை மாத்தலாம்னா எல்லாரே அமைதியாயிருவாரு. 2 6 மட்டும் காட்டானா. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச்ல ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் 100 அடிப்பாருண்ணா. டெஃபினட்டா 100 அடிச்சா நல்லா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். அடிப்பாருண்ணா. அடிக்கணும்லாம் இல்ல, அடிப்பாரு ஸ்ரேயஸ் ஐயர். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் பிக் த்ரெட் குல்தீப் யாதவ். என்னோட ஒரு பவுலர் ஒரு பேட்டர். உங்களுது? எந்த வந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர் பாத்துக்கணும்னா நான் வந்து ஜடேஜா சொல்லுவேன். ஜடேஜா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரோஹித் சர்மா. இந்த 3 பேர். ஒருத்தர்னா
ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பவுலிங்ல பார்த்தோம்னா ஜடேஜா. இது 2 பேரும். ஓகே. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க.